வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம மெல்டிங் கட்ஸ்ல உளுந்து வடை எப்படி செய்யறதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். உளுந்து வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். உளுந்து 1 கப் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 4 குறுமிளகு அதோட சேர்த்துக்கலாம். 1 கப் வெங்காயம் நைஸா நறுக்குனது. அதே மாதிரி பச்சை மிளகாய் 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய மிக்சி ஜார்லயோ இல்லை கிரைண்டர்லயோ நீங்க அதை உளுந்தை ஆட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா வரணுன்ற அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் இட்லிக்கு அரைப்பீங்க இல்லையா, அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ அரைக்க உங்களுக்கு நல்லா மாவு சாஃப்டாக வரும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித கரகரப்பும் இல்லாமல் இருக்கும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம மாவில் உப்பு போடல, அதனால மாவுக்கும் சேர்த்து இதில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ வடை மாவோட, அதாவது உளுந்து மாவோட நல்லா வெங்காயம் மிக்ஸ் ஆகும். அதனால நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்னும் பச்சை மிளகாய் சேர்க்கல, ஏன்னா நீங்கள் பிணையும் போது கை எரியும் அப்படின்றதுக்காக. பிணைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுந்து மாவு, இதையும் நல்லா வெங்காயத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் வடையோட எல்லா பகுதியிலையுமே ஆனியன் ஈவனாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் அளவாக போட்டிருக்கேன், நீங்கள் காரம் ஜாஸ்தி வேணால் காரமாக போட்டுக்கலாம். ஸோ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வடை மூழ்கிற அளவுக்கான எண்ணெய் ஊற்றணும். இது நல்லா சூடானதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாகம் எடுத்து நடுவில் லைட்டாக ஓட்ட வச்சுக்கோங்க. ஓட்ட வச்சிங்க அப்படின்னா உளுந்து வடை எண்ணெய் குடிக்காது. தண்ணி கையில் வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். ஸோ உங்களுக்கு வேக வேக அது என்ன ஆகும் அப்படின்னா மேலே எந்திரிச்சு வரும் வடை. ஸோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நல்ல பதத்தில் இருக்குது அப்படின்றது. ஸோ ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வடை நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ஸோ இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சூடான உளுந்து வடை நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை டீ வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உளுந்து வடை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.